ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள சித்தூர் மாவட்டத்தின் குப்பம் என்கிற சிற்றூர் சத்யசாய் ஆன்மீக உலக வரைபடத்தில் முக்கியமான ஊராகும். ஆம், நமது சுவாமியின் ஆரம்பகால ஆதர்ஷ பக்தர்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ணய்யா அவர்களின் குடும்பத்தினர் இந்த குப்பம் என்கிற அழகூரைச் சேர்ந்தவர்கள். இந்த தொடரின் சென்ற பகுதியில் ராதாகிருஷ்ணய்யா அவர்களின் பேத்திகள் அவர்களின் குடும்பத்து பிள்ளைகளுக்கு சுவாமி நாமகரணம் சூட்டிய மகிமை, சுவாமியின் திருமுன்னர் அரங்கேற்றிய நாட்டியம், பெட்ரோல் இல்லாமல் தண்ணீரால் சுவாமி காரை ஓடச் செய்தது, மாமா கிருஷ்ணகுமார் மற்றும் அமரேந்திரகுமார் அவர்களின் சாயி அணுக்கம், வாழைப்பழ லீலை, கிணற்றில் விழுந்த ராதாகிருஷ்ணய்யாவை தெய்வீகமான முறையில் தோளில் சுமந்து தாங்கி காப்பாற்றிய சுவாமியின் லீலை மற்றும் முதலில் பாபாவை இந்த குடும்பம் சந்தித்த விதம் குறித்தும் விளக்க கேட்டு ஆனந்தித்தோம். தொடர்ந்து இந்த பகுதியில் 3 நாட்களுக்கு வெறும் இறந்த உடலாக கிடந்த தாத்தா ராதாகிருஷ்ணய்யாவை பேரிறைவன் பாபா உயிர்த்தெழச் செய்தது போன்ற பேராச்சரிய நிகழ்வுகளை கேட்டனுபவித்து மகிழ இருக்கிறோம். வாருங்கள். కాపాడు సాయి దేవుడా మా ఎల్లి వాడని సాటి దేవుడేడిరా. அதுவும் மறந்துட்டேனே சுவாமி, நான் சொன்னா நீ மறக்கலாம், நான் மறக்க முடியாது. எங்க மூர்த்தி மாமா சுவாமி கூடயே தான் தூங்குவாரு, அவர் அறையெல்லாம் கிளீன் பண்ணுவாரு. திஸ் இஸ் ஒன் பெரிய இன்சிடென்ட் எங்க குப்பம் குடும்பத்தினருக்கு நடந்தது. நாங்க என்றுமே கடமைப்பட்டிருக்கோம். எங்க பாட்டிக்கு அப்படியே கண்ணுல கடகடகடான்னு தண்ணி வந்துட்டே இருக்குது. அந்த ஒரு சொட்டு சுவாமி கை மேல விழுந்துருச்சு. அது சுவாமி இத பார்த்து, நீ அழுதியா பிராதமா, உனக்கு அழுக வருதா? சுவாமி யாரோட லெவலுக்கும் அவங்கள மாத்துறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யறாங்க. சுவாமி கருணாமூர்த்தி, he is divine for all human beings. அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயம் சுவாமி கிட்ட. அந்த ஊஞ்சல் ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குதா, மேல கீழே ஒரு ஸ்டேஜ்ல அது போய் ஆகாயத்தையே தொடர மாதிரி. இந்த சுவாமியை கம்பேரே பண்ண முடியாது, ரொம்ப ஸ்பெஷல் சுவாமி. விஜயம்மா காரு எழுதின அந்நியதா சரணம் நாஸ்தி, அது சுவாமியே பேர் வச்சாரு. இன்னொன்னு டிவைன் கேம்ஸ் ஆஃப் பாலசாயி, சுவாமியோட குறும்பு அந்த 5 வருஷம். என்னடா சுவாமி நீங்க இல்ல நாங்க இவ்வளவு நாள் நினைச்சது போய் ஆக்கிட்டீங்க சுவாமி, நீங்க இருக்கீங்க. மிருக்கிள் வேணும் கேட்க கூடாது. மிருக்கிள் முன்னாடி ஒரு சோதனை வரும், அந்த சோதனை ஃபேஸ் பண்றதுக்கும் நமக்கு தைரியம் வேணும். புட்டபர்த்திக்கு காலம் ஆயிட்டாரு தாத்தானா, எவ்வளவு பெரிய வேதனைங்க, என்ன நடக்க போறதுன்னு தெரியல. சரி சுவாமி என்ன பண்ண போறாரு புரியலையே. சுவாமி கதவு திறக்கிறாரு. சுவாமி குறும்புனா குறும்பு, விளையாட்டுல திருவிளையாடல் மாதிரி அவ்வளவு சேஷ்டைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபுல் டே சுவாமி விளையாடுறது, ஓடுறது, சித்ராவதிக்கு ஓடுறது, மலை மேல ஏறுறது, இந்த மாதிரி ரொம்ப கியூட்டான சின்ன குழந்தைங்க பண்ற விளையாட்டெல்லாம் ரொம்ப பண்ணிருக்காரு. 1950 பிரசாந்தி நிலையம் எப்போ ஓபன் ஆச்சோ இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அது வரைக்கும் அந்த லீலைகள் எல்லாம் கேக்குறப்போ, சுவாமி நிஜமா நீங்க சுவாமி தானா, கடவுள் தானான்னு கூட எங்க பெரியவா நினைச்சிருக்காங்க. இவ்வளவு குறும்பு, இவ்வளவு விளையாடுறதுக்கு கூட ஒரு அளவே இல்லை, எப்படிதான் இந்த சுவாமியை சமாளிக்கிறதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்காங்க. எங்க பாட்டி, எங்க பெரியம்மா, எல்லா அங்க இருந்த பெரியவர்கள் எல்லாருமே. ஒரு நாள் சுவாமி நைட், ராத்திரி இரவு ஒரு 2 மணி இருக்கும். எங்க மூர்த்தி மாமா சுவாமி கூடயே தான் தூங்குவாரு, அவர் அறையெல்லாம் கிளீன் பண்ணுவாரு, அவருக்கு வேண்டிய வெத்தலைய பண்ணி கொடுப்பாரு, அவர் துணியை எடுத்து வச்சுப்பாரு, யாராவது பிரசாதம் கொடுத்தா அதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல வைக்கணும். எல்லா வேலைகளும் அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார். அப்போ சுவாமி இரவு மூர்த்தி எழுப்பி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க அம்மாவை போய் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். சுவாமி சொன்னா அப்புறம் தட்ட முடியுமா, ராத்திரி ஆனாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். சுவாமி அறையை சுத்தியும் பக்தர்கள் படுத்துட்டு இருப்பாங்க, சத்தமில்லாம போகணும். யாராவது கொஞ்சம் சத்தம் செஞ்சாலும் எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சுவாமி அவ்வளவு அன்போடு எல்லாருமே கண்காணிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படியோ மூர்த்தி மாமா மெதுவா போய் அவங்க அம்மாவை எழுப்பி, அவங்க அக்காவை விஜயம்மகாரையும் எழுப்பி, இந்த மாதிரி சுவாமிக்கு ரொம்ப பசிக்குதான், நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா 3 பேரும் சமையல் அறைக்கு போயிருக்காங்க. அங்க தோசை மாவு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை.
தோசை மாவு தான் இருக்குது சுவாமி, என்ன பண்றது அப்படின்னு அங்க ஒரு மரப்பெட்டி இருக்கும். அதுக்கு அழகா ஒரு தலகாணி போட்டு ஒரு நல்ல துணியை ஒரு சின்ன நாப்கின் போட்டு அதுதான் சுவாமியோட சிம்மாசனம். சுவாமி அப்பப்போ அதுல உட்கார்ந்து சாப்பிடுறதோ, ஒரு பூரி சுட்டு கொடுத்தா அதுல ஓட்டை போடுவாரு. சுவாமி இதுதான் பாரு ஓட்டை, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கியூட்டான ஆக்ஷன்ஸ் ரொம்ப பண்ணுவாரு அந்த வயசுல. தோசை அந்த கல்லை எடுத்து வச்சாச்சு, சுவாமி இப்போ நான் தோசை ஊத்த போறேன், சுர்சுரான்னு சவுண்டு வரும், நிறைய சத்தம் வரும், எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க, நீங்க தான் பாத்துக்கணும்னா, அப்படியா சரி தோசை ஊத்துறது என் வேலை சுவாமி, அந்த சத்தம் வராம இருந்து பாத்துக்கிறது உங்க பொறுப்பு சுவாமின்னா, அப்படியே நீ ஊத்து அப்படின்னா மெதுவா பாட்டி அந்த தோசையை ஊத்துறப்போ ஒரு சத்தமும் வரல. சுவாமி 3 தோசையை சாப்பிட்டு சந்தோஷமா அப்படியே மறைஞ்சிடுவாரு, குடுகுடுன்னு போயிடுவார், வெளியில போயிட்டார். காலையில சுவாமிக்கு சிற்றுண்டி எல்லாம் ரெடி பண்ணி சாக்கம்மகாரு மிச்ச பெண்கள் எல்லாம் சுவாமி சுத்தி நின்றுக்கிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. சுவாமி அந்த அந்த தட்டை பார்த்ததுமே எங்க பாட்டிய பார்த்து ஒரு குறும்பா ஒரு சிரிச்சுட்டு, சாக்கம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது சாக்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆக்ஷன். ஐயோ நிஜமா என்னால சாப்பிடவே முடியாதுன்னா சாக்கம்மாவுக்கு ரொம்ப பயம். அவர் சுவாமிக்கு ஒரு சின்ன கவலைன்னா கூட அவங்களால தாங்கவே முடியாது. சுவாமி என்னாச்சு சுவாமி, ஏன் சுவாமி வயிற்று வலி, எப்படி இருக்கீங்க, எங்க வலிக்குது அப்படின்னு பதறி போயிட்டாங்க. சுவாமி என்ன செய்யறது, ராத்திரி இந்த குப்பம் குடும்பம் இருக்காங்கல்ல அந்த ராதம்மா, எனக்கு தோசை ஊத்தி நீ சாப்பிட்டுதான் ஆகணும் சுவாமி, நீங்க சாப்பிடுங்க சுவாமி, எவ்வளவு விளையாடுறீங்கன்னு சொல்லி என்னை வற்புறுத்தி தோசையை கொடுத்துட்டாங்க. நானும் சந்தோஷமா சாப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு இப்போ ரொம்ப வயிறு வலிக்குது, என்ன பண்றது அப்படின்னா, அவ்வளவுதான் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே அவங்களோட பார்வை எங்க பாட்டி மேல திரும்பிடுச்சு. அப்படியே பத்ரகாளிங்களாட்டும், என்ன நினைக்கிறீங்க நீங்க குப்பம் குடும்பம், எங்க சுவாமியை கெடுத்து வைக்கிறீங்க, நீங்களே எல்லா சேவையும் பண்ணிடுறீங்க, இதுக்கு இப்போ ராத்திரி இப்படி அவருக்கு அந்த தோசையை கொடுத்தீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு எங்க பாட்டிய போட்டு திட்டுறாங்க எங்க பெரியம்மா. அவங்க என்ன பேசுவாங்க, சுவாமி கேட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது, சுவாமி மேல பழியும் போட முடியாது. அப்படியே ஒரு ஸ்டாச்சு ஆட்டம் நின்று எல்லா திட்டும் வாங்கிட்டாங்க. எல்லாரும் நல்லா திட்டி முடிச்சுட்டு அப்ப எல்லாம் புட்டப்பருத்தில நல்லா சண்டை போடுவாங்க பெண்கள். அந்த மாதிரி ஒரு போல்டு லேடிஸ் எல்லாம் கிளம்பி போனா சுவாமி மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சுவாமி இவங்களுக்கு ரொம்ப கவலையாயி சுவாமிய பார்க்காம சுவாமி கூட பேசாம எல்லாருமே கிளியர் அந்த சமையலர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. சுவாமி மெதுவா உள்ள வந்தாங்க. ராதம்மா, நான் ஒரு விளையாட்ட பண்ணேன், இது ஒரு தமாஷ் அப்படின்னா எங்க பாட்டிக்கு அப்படியே கண்ணுல கடகடகடான்னு தண்ணி வந்துட்டே இருக்குது. அந்த ஒரு சொட்டு சுவாமி கை மேல விழுந்துருச்சு. அது சுவாமி இதை பார்த்து, நீ அழுதியா ராதம்மா, உனக்கு அழுக வருதா, ஐயோ இனிமேலாம் இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யவே மாட்டேன், என்ன மன்னிச்சுட்டு ராதம்மா, இனிமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் உன் கூட விளையாடவே மாட்டேன்னதும் எங்க பாட்டிக்கு, சுவாமி நீங்க என்ன சுவாமி என்ன போய் மன்னிக்க சொல்றீங்க, நீங்க பரம்பொருள், நீங்க இந்த உலகத்துக்கே கடவுள், நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே வேணாம் சுவாமி, எங்களுக்கு ஒன்னும் ஆகல சுவாமி, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே மறந்து சுவாமியோட மறுபடியும் கலந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, சுவாமி 60 வந்தது தாத்தா பாட்டிக்கு, தாத்தாவுக்கு 60 வந்ததுனால அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க புட்டபர்த்திக்கு. பாட்டியும் நினைச்சாங்க 60ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பார் சுவாமி. ரொம்ப சந்தோஷமா பர்த்தி போலான்ற ஒரே குதூகலமா வந்தாங்க. ஆனா வந்த இடத்துல எங்க தாத்தாக்கு ஆஸ் யூஷுவல் வயிறு வலி வந்துடுச்சு. ரொம்ப வலியோட வேதனையோட இருந்து ரொம்ப புரண்டு அழுதுட்டு இருந்தாரு. சுவாமி கிட்ட சொல்லுமா ராதம்மா சொல்லுமான்னு. எப்பவுமே சுவாமி பக்கத்துலயே நின்று பேசுற சுவாமி, பக்கத்துலயே நின்று சாப்பிடுற சுவாமி. அப்ப சுவாமி உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்க பாட்டி இப்படி வந்தா சுவாமி அந்த வழியே வராம இன்னொரு வழி போயிடுவாரு, மேல போயிடுவாரு. சுவாமி கிட்ட போலாம் ராதம்மா சொன்னா, இல்ல சுவாமி பிஸியா இருக்காங்க, இப்ப யாரும் பார்க்க வேடான்னு சொல்லியிருக்காருன்னு அப்படி சொல்லிட்டாங்க. சுவாமியே எப்படியாவது சுவாமி இந்த மாதிரி ரொம்ப வலி இருக்கு சுவாமி சொல்லலாம்னா நடக்கவே இல்லை. ஆனா மெதுவா எங்க தாத்தா திடீர்னு காலமே ஆயிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆயிடுது. புட்டபர்த்திக்கு காலம் ஆயிட்டாரு தாத்தானா எவ்வளவு பெரிய வேதனைங்க. சுவாமி பக்கத்துல இருக்காரு, சுவாமி எல்லாரையும் காப்பாத்துறன்னு நினைச்சிட்டு நம்ம வந்தா
இவங்க இருந்துட்டாங்கன்னு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அந்த சமாச்சாரமாவது சொல்லணும் இல்லைங்க. அதனால அதுக்கும் கிளம்பினாங்க. அப்பவும் சுவாமி கிடைக்கல. தாத்தா இருந்து ஒரு நாளெல்லாம் ஆச்சு, இன்னொரு அரை நாள் ஆச்சு. பர்த்தியில அந்த காலத்துல பக்கத்துல வீடு இருந்தது. வீடு இருக்கிறப்ப அந்த காலத்துல ரொம்ப அனுஷ்டானத்தோடு இருப்பாங்க. அந்த பட்சத்துல ஒரு டெட் பாடி, ஒரு சவம் இருக்குன்னா எல்லாருக்கும் மடி, எல்லா ஆச்சாரம் இருக்கு. எல்லாருக்கும் வருத்தமா இருந்தது. எல்லாரும், ராதம்மா பாருங்க, அவரு போயிட்டாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, 1 நாள் ஆயிடுச்சு, நீங்க குப்பம் எடுத்துட்டு போயிடுங்க, அங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, அப்புறம் சுவாமி கிட்ட பேசிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு சுவாமியை தொந்தரவு பண்றீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவரும் ராஜாவும் இருந்தாரு. அவர், நான் கார் கொடுக்குறேம்மா, நான் கார் எடுத்துட்டு போம்மா, நான் பாத்துக்கிறேன், சுவாமி கேட்டேன், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரு. ஆனாலும் பாட்டி வெரி வெரி ஸ்ட்ராங், ரொம்ப பிடிவாதம், பக்தியில பிடிவாதங்க, மத்ததுல இல்ல. சுவாமி சொல்லாம நான் போக மாட்டேன், வைராகியத்தோடு இருந்தாரு. அது எப்படி சுவாமி சொல்லாம நான் எதுவுமே செஞ்சதில்லை, இங்க வந்தா சுவாமி என்ன சொன்னாலும் செஞ்சிருக்கேன், எப்படி இவரை நான் கூட்டிட்டு போக முடியும்? இல்ல, நான் முடியாது, சுவாமி சொல்லட்டும், நான் எடுத்துட்டு என்ன காரியம் வேணா சொல்லுவேன், செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா வைராகியமா உக்காந்துட்டு இருந்தாங்க. எங்க பெரியம்மா விஜயம்மாவும் இருந்தாங்க, எங்க பெரியப்பா ஹேம்சந்து இருந்தாங்க. யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. சுவாமி எப்போ எங்க வந்தாலும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா சுவாமி பிடிபடவே இல்லை. 1 நாள் ஆன அப்புறம் சுவாமி வந்தாரு. என்ன பிரசவ வேதனையான்னு கேட்டாரு. அப்போ ரொம்ப கேஷுவலா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி, சுவாமிக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. என்ன இங்க ராதாகிருஷ்ணா என்ன ஆச்சுன்னு சொன்னா, பாட்டி, சுவாமி உங்களுக்கு தெரியாதா சுவாமி, எதுக்கு சுவாமி இப்படி செய்யறாங்க, அவர் காலமாயிட்டாரு சுவாமின்னு விக்கி விக்கி எழுதாரு. ஆனா சுவாமி கண் கலங்க ஒண்ணுமே சொல்லல, கன்சோல் பண்ணல. அது மாதிரி நடந்துட்டு, நான் ரூமுக்குள்ளார போறேன், நான் பாக்குறேன்னு சொன்னாரு. சுவாமி ரூமுக்குள்ளார போய் கதவையும் மூடிட்டாரு. என்ன நடக்க போறதுன்னு தெரியல. 1 மணி நேரம் ஆயிடுத்து. சரி, சுவாமி என்ன பண்ண போறாரு புரியலையே. அப்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டெத் பார்த்தே யாரும் பார்த்ததே இல்லை. சுவாமி கதவு திறக்கிறாரு. எங்க தாத்தா, ப்ளூவா இருந்த தாத்தா உக்காந்து இருக்காரு. நல்லா உக்காந்து சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா, இன்னும் ஹெல்தியாவும் இருக்காரு. காஃபி கொண்டு வர சொன்னாங்க. சுவாமி காஃபியும் கொடுத்தாங்க. குடி ராதாகிருஷ்ணான்னு சொன்னார். எப்படி இருக்கேன்னு சொன்னா, சுவாமி நான் ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருந்தேன் சுவாமி, ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை நான் பார்த்ததே இல்லை சுவாமி, எவ்வளவு ஆனந்தமா இவ்வளவு நேரம் இருந்தேன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் கண் கலங்கினதை பார்த்துட்டு, என்ன எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ஒன்னும் தெரியல எங்க தாத்தாவுக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா ஒரு பக்கம், இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லவும் முடியல. ஆனா ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க, பல்ஸ் ஒன்னும் இல்லை, ஹார்ட் பீட் ஒண்ணுமே இல்லை, அவர் ஹி இஸ் டோட்டலி டெட். டாக்டர் வெங்கடகிரி ராஜுன்னு இருந்தாரு. அவரு சொல்லிட்டே இருந்தாரு பாட்டிக்கு, அங்க பல்ஸ் இல்லம்மா, ஹார்ட் பீட் இல்லம்மா, சயின்ஸ் சொல்லுதுமா, அவர் ஹி இஸ் டெட், அவ்வளவுதான், இறந்தவர் தான், அவங்களெல்லாம் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாலும் எங்க பாட்டி கேட்கல. இப்போ இந்த காலகட்டத்துல அவர் சாஷ்டாங்கமா சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நான் சொன்னது தப்பு சுவாமி, கடவுளால எல்லாமே முடியும் நிரூபிச்சுட்டீங்க சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க சுவாமின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் எங்க பாட்டி சுவாமி நீங்க கருணாமயிடு சுவாமி, எவ்வளவு கருணை காமிச்சிருக்கீங்க, நானும் எதிர்பார்க்கல சுவாமி, எங்க புருஷனை நீங்க உயிர் பிழைப்பீங்கன்னு நானும் நினைக்கவே இல்லை சுவாமி, எவ்வளவு கருணை சுவாமி சொன்னா. ஏன் ராதம்மா, நீ உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா கேட்டாங்க. என்ன சுவாமி சொன்னேன்னு. நீ வந்த புதுசுலயே என்ன சொன்ன சுவாமி, எங்க வீட்டுல எல்லாருக்கும் 60 தாண்டல சுவாமி, எல்லாரும் 60 வயசுலயே காலமாயிட்டாங்க சுவாமி, நீங்க தான் அது நடக்காம பாத்துக்கணும்னு என்ன கேட்டியா இல்லையா சொன்னார். ஆமா சுவாமி. பாட்டிக்கே ஒரே ஆச்சரியம். ஆமா நானே சொன்னேனா, கரெக்ட் தானே, நான் சொல்லியிருக்கேன் சுவாமி, எதேச்சியா பேச்சுவார்த்தையில தானே நான் சொன்னேன், அதுவும் மறந்துட்டேனே சுவாமி நான் சொன்னா. நீ மறக்கலாம், நான் மறக்க முடியாது, அப்பவே நான் சொன்னேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் பாத்துக்கிறேன், நான் காப்பாத்துறேன், அப்பவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனா இல்லையா? உங்க வீட்டுல அது நடக்கிறது, அது தவிர்க்கதான் நான் உன்னை வர சொன்னேன், அது தவிர்த்துட்டேன், ஆனாலும் அடுத்த ஜென்மத்துல குறைச்சிடுறேன் அதுவும் சொன்னாரு சுவாமி.
அவரோட வயசை நான் குறைச்சிடுறேன், இப்ப நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் உனக்காக, அடுத்த ஜென்மத்துல நான் எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அழுதவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சுவாமி ஒரு நமக்கு புன்னகை வர்றதுக்கு என்னென்ன செய்யறாங்களோ தெரியல, பட் சுவாமி கிட்ட இருந்தா இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டைம். ஸோ இந்த ரெசரக்ஷன் ஆஃப் எங்க தாத்தா வந்து இட்ஸ் அ வெரி வெரி கிரேட், ரொம்ப பெரிய இன்சிடென்ட். அது எப்படி நம்ம சொல்லவும் முடியாது, அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேதனை, அந்த சோதனை, அந்த டெஸ்டிங் பீரியட் எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு உயிர் கொடுத்து திரும்பி சிரிக்க வச்சு திரும்பி தாத்தா 15 வருஷம் அதுக்கப்புறம் இருந்தாங்க. ஹீ பாஸ்ட் அவே இன் 75. அது வரைக்கும் ஹெல்தியா இருந்தாங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நாங்க பார்த்த தாத்தாவும் நன்னா இருந்தாங்க. நாங்க இந்த வயிற்று வலியெல்லாம் பார்த்ததே இல்லை. நாங்க பாக்குற முன்னாடி நடந்த கதை இது. அப்புறம் தாத்தாவும் சந்தோஷமா இருந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. திஸ் இஸ் ஒன் பெரிய பெரிய இன்சிடென்ட் எங்க குப்பம் குடும்பத்தினருக்கு நடந்தது. நாங்க என்றுமே கடமைப்பட்டிருக்கோம். ஒரு முறை புட்டபர்த்தியில வந்து எப்பவுமே சிறுவர்கள் சுவாமி பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. சுவாமி கூட மலை ஏறுறது, பழத்தை பிரிக்கிறது, அந்த கல்ப விருட்சம் போய் அந்த இலைய வாங்கி அதுல வந்து எல்லா பொருட்களும் அவங்களுக்கு வேணுங்கிறத பொருள் எல்லாம் வந்துடும். எல்லாமே சந்தோஷமா சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ எல்லாமே மாயமாயிடும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லீலைகள் மகிமைகள் தான் அப்ப நடந்துட்டே இருக்கும். அப்போ வந்து சுவாமி வந்து அந்த சிறுவர்கள் கிட்ட போய் நல்ல மொத்தமான ஒரு கயிறை எடுத்துட்டு வாங்க, இல்ல ஓடுங்க அப்படின்னு சொன்னாரா. அந்த கயிறை நல்ல பெரிய கயிறா எடுத்துட்டு வந்ததோ அது மரத்துக்கு கட்டி அதுக்கு ஒரு பலகை வச்சு சுவாமி ஊஞ்சல் மாதிரி புஷ் பண்ண சொன்னாராம். எல்லாருமே தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. 3 பேர் சேர்ந்து தள்ளாங்க. அது ஊஞ்சல் நல்ல ஊஞ்சல் ஆடிட்டே இருக்குது. சுவாமி இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் பக்கத்துக்கு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தள்ள சொல்லி அவரே ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தள்ளி அந்த ஊஞ்சல் ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குதா, மேல கீழே ஒரு ஸ்டேஜ்ல அது போய் ஆகாயத்தையே தொடர மாதிரி இட்ஸ் ரீச்சிங் தி ஸ்கை. அங்க போய் வந்துட்டு இருக்குதான். இங்க எல்லாருமே குழந்தைங்க, சுவாமி என்ன சுவாமி இப்படி வேகமா போயிட்டு இருக்கீங்க, வேணாம் சுவாமி இது ஆபத்தா முடியும், நீங்க நிறுத்துங்க சுவாமி, இறங்குங்க சுவாமின்னா சாய் கிருஷ்ணா ஒருத்தர் பேச்சும் கேட்கிற மாதிரி இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிறைய ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கிறார். அந்த கிளை வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. கர்னு சத்தத்துல அந்த கிளை வந்து சவுண்ட் ஆகி கீழே இறங்குது. அப்போ யாரோ அந்த சிறுவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மரத்துல ஒரு ராட்சசன் இருக்கான், நீங்க அதுக்கு பக்கத்துலயே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுவாமி யாருக்கும் பயப்படுறது இல்ல. அவர் விளையாட்டு, அவர் திருவிளையாடலே வேற. அவர் பாட்டுல சுவாமி கிளை மெதுவா உடஞ்சி டமால்னு கீழே விழுந்தது. அந்த கயிறும் விழுந்தது. ஆனா சுவாமி இல்ல. சுவாமி எங்க போனாங்கன்னு இவங்கெல்லாம் அப்படியே பயந்து போய் சுவாமி எங்க போனீங்கன்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஓடுறாங்க. பின்னாடி இருந்து சுவாமி சடனா குதிச்சு, நான் இங்கதான் இருக்கிறேன், எதுக்கு எல்லாம் பயந்துட்டீங்களா, எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொன்னது. சுவாமி நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு எல்லாரும் போய் சுவாமி அணைத்து கொள்றாங்க. சுவாமியும் அந்த ராட்சசனுக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த மரக்கிளைய காட்டு பார்த்தா அந்த மரக்கிளை அந்த மரத்தை விட பெருசா இருக்குதான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம். என்னதான் சுவாமியோட மகிமை, இவர் என்னதான் பண்றாரு, இவருக்கு எவ்வளவுதான் சக்தி. பார்த்தா விளையாட்டா இருப்பாரு, ஆனா செய்யறதெல்லாம் மாயையா இருக்கு அப்படின்னு எல்லாருமே போய் அந்த புட்டபர்த்தியில சொன்னா எல்லாரும் ஓடி வந்தாங்களா அந்த மரக்கிளைய பார்த்து. ஐயோ இந்த நேரத்துல நாம எல்லாம் வரலையே சுவாமி கூடன்னு. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அதிசயங்கள், அதை நம்பவே முடியாது, அப்படி வார்த்தையாலையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த புஸ்தகத்துல எல்லாமே நீட்டா அவங்க எழுதியிருக்காங்க. ஒண்ணு வந்து விஜயமகாரு எழுதின அந்நியதா சரணம் நாஸ்தி, அது வந்து சுவாமியே பேர் வச்சாரு. இன்னொன்னு வந்து டிவைன் கேம்ஸ் ஆஃப் பாலசாயி, சுவாமியோட குறும்பு. அந்த 5 வருஷம் ஜெய் விஜயலுமாரி எங்க 2 மாமா, மூர்த்தி மாமா அமரேந்திர மாமா, சுவாமி கூடவே லெஃப்ட் அண்ட் ரைட் அங்கேதான் இருப்பார். 5 வருஷம் அவங்களுக்கு எவ்வளவுதான் பாக்கியமோ. சுவாமி மிச்சம் வைக்கிற சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சுவாமி கூடயே தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருப்பாங்க. இந்த மூர்த்தி மாமா இவ்வளவு அனுபவிச்சதால அவர் வந்து ஐயோ யான் கண்ட இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லுக்கு ஏற்ப
சுவாமி நான் உங்ககிட்ட அனுபவிச்சது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு இல்ல சுவாமி. ஒரு புஸ்தகம் எழுத தகுதியோ அறிவோ நிஜமா எனக்கு இல்ல சுவாமி. நீங்க தான் கருணை காட்டணும்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி சுவாமி கிட்ட வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப சுவாமி கிட்ட முறையிட்டாரா. சுவாமி ராத்திரியே ஏதோ ஒரு பிரயத்னம் எடுத்தாதான் அதோடைய பலன் இருக்கும். நீ எதுவுமே பண்ணாம புஸ்தகம் எழுதணும்னு சொன்னா எப்படி முடியும்னு உடனே அவர் ஒரு புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அவர் பாட்டுல எழுதிக்கிட்டே இருக்காரு, அவருக்கே தெரியல எழுதிட்டு இருக்காருன்னு. அப்புறம் 4 மணி ஆச்சு. டக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தூங்காமன்னு பார்த்தா அந்த புஸ்தகத்துல அவர் அனுபவிச்சது ஒரு பாயிண்ட், ஒரு இன்சிடென்ட் கரெக்டா சுவாமி அவரை வச்சு எழுத வச்சுட்டார். ரொம்ப ரொம்ப பக்கங்கள் கரெக்டா எழுதிட்டார். அவருக்கு ஆனந்தம் பொங்கி, சுவாமி உங்களுக்கு எவ்வளவுதான் நான் கடமைப்பட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்கன்னு அவர் அப்பப்போ எப்போ சுவாமி அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறாரோ உட்கார்ந்து எழுதி 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 எல்லா அனுபவங்களும் ஒரு புக்கா டிவைன் கேம்ஸ் ஆஃப் பாலசாயி அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல எல்லாமே என்ட்ரி ஆயிடுச்சு. இன்னொரு புஸ்தகம் எங்க பெரியம்மா அந்நியதா சரணம் நாஸ்தின்னு அவங்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அற்புதமா ஒரு பிரம்மாண்டமான புஸ்தகமா அதை வெளிவந்துடுச்சு. எங்க மாமா பார்த்திருக்காங்க, தாத்தாக்கு நடந்திருக்கு, சுவாமி மேல இருந்து இல்லைங்க கீழ இருந்து கூட காப்பாத்துறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா திரும்பி பார்த்தா என்னோட வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கேன். நாங்க சுவாமி கிட்ட நானும் எங்க அக்கா ராதிகா, நீரஜா, காயத்ரி 3 பேரும் சுவாமி கிட்ட டான்ஸ் ஆடி இருக்கோம். அந்த காலத்துல டான்ஸ் அப்படியெல்லாம் அங்க நடக்காது. ஸோ எங்க அப்பா ஒரு மகா பக்தனா மாறி இருக்காரு. அவரும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருந்து அங்க ஒரு சமிதி பில்டிங் வர மாதிரி கட்டியிருக்காரு. இது நாங்க எப்பவுமே சொல்லுவோம், அம்மா உங்களுக்கு ரொம்ப லக்கிமா, அப்பாவும் சுவாமி பக்தனா மாறிட்டாரு, முந்தி தெரியாத இருந்தாலும் இப்ப மாறி இருக்காது, நீ ரொம்ப லக்கிமா, புட்டுப்பருத்திக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். அதனால எங்க அப்பாக்கு அம்மா மாதிரியே சுவாமியை எப்படி ப்ளீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால எங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தாங்க. நான் 5 வயசு, அக்கா 7 வயசு. அப்பவே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரதநாட்டியம். மணிப்பிள்ளை சார்னு எங்க குரு இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு நம்ம புட்டபர்த்திக்கு வரணும். அப்போ சேலம் தமிழ்நாடு டு புட்டபர்த்தி குவைட் ஒரு பெரிய பயணம். அதனால ஒரு பஸ் எடுத்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், செட்டிங்ஸ், மியூசிஷியன்ஸ், நட்டுவங்கர், நாங்க எல்லாம் கிளம்பி ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் பிரயாணம் ஆயிடும் அங்க போயிட்டு வர்றதுக்கு. அங்கேயும் எங்களுக்கு பரதநாட்டியம் மட்டும் போட்டா ஜனங்களுக்கு பிடிக்காது, கிராமத்து ஆளுங்க இல்ல, சும்மா பரதநாட்டியம் ஆடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னதுனால பரதநாட்டியம், அலாரிப்பு எல்லாம் முடிச்ச அப்புறம் சிவன் பார்வதி டான்ஸ், ராதா கிருஷ்ணன் டான்ஸ், கொரத்தி டான்ஸ், பாம்பு நடனம், பாட் மேல நடனம், வெரைட்டி ஆஃப் டான்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 hours டான்ஸ் நடக்கும். சுவாமியே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. சுவாமியே ஸ்டேஜ்ல இருந்து இந்த மாதிரி சேலத்துல இருந்து வந்திருக்காங்க, சேலம் ஃபேமிலி, அவங்க பசங்க டான்ஸ் ஆட போறாங்க, சுவாமியே அவங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடக்கும். நடுவுல நாங்க ட்ரெஸ் மாத்திக்கணும் கண்டிப்பா. ஒரு டான்ஸுக்கு இன்னொரு டான்ஸுக்கு ஒரு 10 minutes 15 minutes கேப் வேணுங்க. நான் பார்வதியா மாறணும், எங்க அக்கா சிவனா மாறுவோம், திரும்பி நான் கிருஷ்ணனா மாறணும், அக்கா ராதாவா மாறணும். எங்களை டான்ஸ் ரூம் கூட இழுத்து போட்டு கடன்னு பண்ணினாலும் ஆடியன்ஸ்க்கு அங்க லேட் ஆகும், சுவாமிக்கு லேட் ஆகும். அந்த கேப் என்ன பண்ணணும், சுவாமிக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டு எங்க அம்மா யோசிச்சாங்க. சுவாமி எப்படி உட்காருவாரு 10-15 நிமிஷம் நம்ம மாத்துறப்ப, சுவாமிக்கு ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா வெத்தலை ஆர்டிஸ்ட், சுவாமிக்கு வெத்தலை போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால வெத்தலையில எல்லாம் கட்டிங் பண்ணி அந்த நாங்க எங்களை ட்ரெஸ் பண்ற அவசரத்திலயும் சுவாமிக்கு ஒரு தட்டு நிறைய வெத்தலை கட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆர்டிஸ்டிக்கா. ஒரு துளசி மாடம், ஒரு ஏரோப்ளேன், ஒரு பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஒரு கிளி, அந்த மாதிரி நிறைய தராஸ் பேலன்ஸ் வரும், அதெல்லாம் பண்ணி ஒரு 10 பண்ணி அங்க வைப்பாங்க. சுவாமி ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுவாங்க. அது எடுக்கிறப்ப சுவாமி எல்லாரையும் கேட்பாங்க, இது என்ன தெரியலையா, இதுதான் துளசி மாடம் சொல்லிட்டு சுவாமி சிரிச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த போட்டோஸும் எங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறப்ப
சிவன் பார்வதி டான்ஸ் இருந்தது. இந்த லாஸ்ட் போஸ் வந்து சிவன் வந்து லாஸ்ட் டான்ஸ், சிவன் வந்து நடனம் ஆடும் போஸ்ல நிக்கணும், நான் பக்கத்துல உட்காந்து நமஸ்காரம் போஸ்ல நிக்கணும். எங்க அக்கா வந்து நடனம் போஸ்ல நிப்பா, நான் வந்து பக்கத்துல நமஸ்காரம் பண்ணி சிவனை நமஸ்காரம் பண்ணணும். எங்க சார் சொல்லியிருக்காங்க, எந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே கர்டன் வந்து கீழே வரும், கர்டன் மூடின அப்புறம் தான் நீங்க எந்திரிச்சு வரணும். பிகாஸ் அப்படி எந்திரிச்சு வராதீங்க, ஓடி வராதீங்க, ஓடி வந்தா திரும்பி வருவீங்க, நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து உக்காந்துருக்கேன். கர்டன் வந்து டான்ஸ் ரொம்ப டெம்போ நல்லா இருந்ததுனால சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுவாமி பத்தி நமக்கு தெரியும், ஏதாவது நடந்து அவருக்கு சந்தோஷம்னா நேரா வந்துடுவாரு சுவாமி, கிடுகிடுன்னு ஸ்டேஜுக்கு வந்துடுவாரு. சோ அந்த கர்டன் கர்டன் வீழறதுக்கு முன்னாடி சுவாமி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. கர்டன் போடல. சுவாமி மேல வந்து சந்தோஷப்பட்டு எங்க அக்காவுக்கு ஒரு மெடல் மெட்டீரியலைஸ் பண்ணி அக்காவுக்கு பின் பண்ணிருந்தாங்க. நான் வந்து உக்காந்துருக்கேன். ஸோ சுவாமி என்கிட்ட வந்து, சுவாமி எந்திரிமா, மெடல் எனக்கும் மெட்டீரியலைஸ் பண்ணாங்க, மெடல் கொடுக்குறேன்னா நான் வந்து என்ன நினைச்சிருக்கேன், கர்டன் விழுந்தாதான் நான் எந்திரிக்கணும், அப்படிதானே எங்க சார் குரு சொல்லியிருக்காரு. ஸோ நான் உக்காந்துட்டே இருக்கேன். ஆனா சுவாமி எந்திரிமா எந்திரிமா, லெய்யம்மான்னு சொல்றாங்க. அம்மா அப்பா எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, யாரும் ஸ்டேஜுக்குள்ளார வரல. சுவாமி வந்து சொல்றாரு, நான் அப்படியே உக்காந்துட்டு இருக்கேன். சுவாமி வந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு எந்திரிக்கிற மாதிரி இல்ல, குரு பேச்சு மீறுற மாதிரி இல்லைன்னு சொல்லி டக்குன்னு சுவாமியே ஹி நெல் டவுன், அவரே முழங்கால உட்காந்து எனக்கு பின் போடுறாருங்க. அந்த ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்ன ஒரு அப்ளாஸ். சுவாமி நீங்க எவ்வளவு பெரிய சுவாமி, கருணாமூர்த்தி, நீங்க அந்த குழந்தை லெவலுக்கு வந்து கீழே முழங்கால் பண்ணிட்டு ஒரு பின் போடுறீங்கன்னா என்ன ஒரு அதிசயம் சொல்லிட்டு, அது சின்ன பசங்களா எங்களுக்கு தெரியல. ஆனா அப்புறம் பார்த்தா நிஜமா சுவாமி யாரோட லெவலுக்காவது வராங்க. சுவாமி ஒரு மனிதன்னா அவ்வளோ ஒரு பாசம், ஒரு அன்பு. சுவாமி யாரோட லெவலுக்கும் வந்து அவங்கள மாத்துறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யறாங்க. குழந்தையாகட்டும், பெரியவாங்களாகட்டும், மூதாட்டி ஆகட்டும், எந்த வயசும் இல்லை, எந்த காஸ்டும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. அதுதான் நம்ம சுவாமி. அதுதான் நமக்கு சுவாமி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சுவாமி கருணாமூர்த்தி அண்ட் ஹீஸ் டிவைன் ஃபார் ஆல் ஹியூமன் பீங்ஸ். அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயம் சுவாமி கிட்ட. இங்க குப்பம் குடும்பத்தினர் பெரியவங்க புட்டபர்த்திக்கு அந்த மந்திருக்கு போனப்போ அங்க காலையிலயும் மாலையிலயும் பஜன் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த பஜன்ல வந்து குரூப்பா உட்கார்ந்துட்டு தான் பாடுவாங்க. இப்போ இருக்கிற பஜன் ஸ்டைல் அப்போ இல்ல. ஒருத்தர் வந்து புரந்தர் தாஸ் பஜன், தியாகராஜ கீர்த்தன், அப்புறம் மீராபாய் பஜன்ஸ், இந்த மாதிரி அவ்வளவு பிரமாதமா சுவாமி முன்னாடி பாடுவாங்க. சுவாமியே படங்கள் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் அலங்கரித்து ஸ்ரீ கணேஷா சிவனி குமாரா அந்த பாட்டோட அந்த பஜனைய ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் எல்லா குரூப்ஸும் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்க குப்பம் குடும்பத்தினர் பார்த்தாங்க, இந்த எப்பவுமே வேற கடவுளை பத்தியே பாடுறோமே, இவ்வளோ மகிமைகள், இவ்வளோ அதிசயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நம்ம வந்து சுவாமி மேல இத பத்தி பாட்டு கட்டி ராகம் கோர்த்து நம்ம சுவாமி முன்னாடி பாடினா சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு ஒவ்வொரு வாட்டியும் வர்றப்போ அங்க நடக்கிற அமேசிங் மிராக்கிள்ஸ் அதை எழுதிட்டு போய் அங்க சம்பங்கி ராமையாங்கிற ஒரு பெரிய பண்டிதர் கிட்ட அத ராகம் போட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதிட்டு வந்துருவாங்க. சுவாமி குப்பம் குடும்பம் வர்றாங்கனாவே சுவாமி காத்துட்டு இருப்பாங்க. பாட்டு கட்டி எடுத்துட்டு வந்தீங்களா, பாடுங்க பாடுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையோட மாதிரி அவ்வளவு ஆர்வத்தோடு சுவாமி கேட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 300 பாடல்கள் இவங்க பாடி சுவாமி முன்னாடி அர்ப்பணிச்சிருக்காங்க. அவ்வளவு சுவாமியோட மகிமைகள், சுவாமியோட ஒரு வாழ்க்கை தான் அதுல இருக்குது, வேற எதுவுமே இல்லை. சுவாமி கோயிச்சிட்டா அதுக்கு ஒரு பாட்டு, சுவாமி பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்திட்டா அதுக்கு ஒரு பாட்டு, சுவாமி கோயிச்சிட்டா அதுக்கு ஒரு பாட்டு, சுவாமி மன்னிச்சுக்கோங்க சுவாமின்னு அதுக்கும் ஒரு பாட்டு, நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கும் அதுக்கும் ஒரு பாட்டு. அப்படியே பாட்டா அவங்க பாடி சுவாமியோட அவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க. அதனால அந்த பாட்டு தான் இப்போ சுவாமி தெளியக தரமா, உங்களுக்கே நீங்களே கேட்டிருப்பீங்க, தெளியக தரமா நாமஸ்மரணானந்தமு சத்ய சாயி பாபா
సాయి బాబా మాపై కోపమా, సాయి బాబా మాపై కోపమా, నీ దివ్య రూపం బేకరువాయనా, సాయి బాబా, సాయి బాబా మాపై కోపమా, క్షమింపుమా నిరంబు భారమనక స్వామి శ్రీ బాబా, రమించును మామనంబు ఏమి గతిరా காமி தாத்தாரா. சுவாமி எங்களை காப்பாத்து சுவாமிங்கிறதுக்கு కాపాడు సాయి దేవుడా, మా ఎల్లివాడని సాటి దేవుడేడిరా, పాప కోపమందు ముంగితిన్, ఏ దాపు లేక నీ పాదమాశ్రయించితిన్. சுவாமி எங்களை பத்திரமா பாத்துக்கோங்க சுவாமி. அதுக்கு ஒரு பாட்டு. மமு ப்ரோவுமா சாயிஷா, ப்ரோவுமா சாயிஷா. அப்படியே புல்லரிச்சு போய் இப்போ நாங்க அதை அனுபவிச்சு பாடிட்டே இருப்போம். இப்பதான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல எல்லா ஊர்லயும் பாடிட்டு இருக்கோம். எல்லாருமே வேற எந்த பாட்டும் வேணாம், நீங்க குப்பம் சாங்ஸ் தான் பாடணும்னு சொல்லி ஃபுல் ப்ரோக்ராம்ல இந்த பாட்டை விட்டு எதுவுமே நாங்க பாட மாட்டோம். அப்படி ஒரு கோல்டன் சாங்ஸ். அது சுவாமிக்கு ரொம்ப பிரியமான, ரொம்ப இஷ்டமான பாட்டுகள் இது எல்லாமே. நிறைய பக்தர்கள் வந்திருக்கோம் சுவாமி கிட்ட. சுவாமி பாலசாயி இருக்கிறப்ப எங்க குடும்பத்தினர் சுவாமி கிருஷ்ணரா தான் பார்த்திருக்காரு. இவங்க கோபிகையா தான் நடந்திருக்காரு. எது நடந்தாலும் சுவாமிக்கு ஒரு நாளும் இல்லைன்னு சொன்னதில்லை. சோ அங்க கோபிகர்களும் கிருஷ்ணரும் அந்த ஒரு பந்தம் இருந்தது. சிவராத்திரி அப்ப சுவாமி லிங்கம் எடுக்கிறப்ப சுவாமி சிவனா பாக்குறோம். என்ன மகாலிங்கம் எடுத்து மகாருத்ரம் படிச்சு அங்க பாட்டெல்லாம் நடக்கிறப்ப அங்க சிவனே நம்ம கண் முன்னாடி நிக்கிற மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி தர்ம ஸ்தாபனத்துல எப்படிங்க சுவாமி சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை தான் நடக்கும், ஒரே வார்த்தை. அது அப்ப ராமரா பாக்குறோம். அதுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளோ ஸ்வீட்டா சுவாமி ரொம்ப கருணையா இருக்காரு, ரொம்ப கம்பேஷனட்டா இருக்காரு சுவாமி. அந்த அன்பான உருவத்தை பார்த்தா சுவாமி அம்பிகையா தெரிகிறான், நம்ம அம்மாவா தெரியுறாங்க. சோ இவ்வளோ ரகமா இருக்கிற சுவாமி நமக்கு எப்படி தெரியுறாங்கன்னு ஒரு கிரேட் மெக்னிஃபிசன்ட் சுவாமி, ஒரு மெஜஸ்டிக் சுவாமி. இந்த சுவாமியை கம்பேரே பண்ண முடியாது, ரொம்ப ஸ்பெஷல் சுவாமி. எல்லாரும் கலந்ததா இருக்கிறதுனால நமக்கு எது எடுத்தாலும் சுவாமின்னு சொல்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குங்க. இந்த கலியுகத்துல நம்ம சுவாமியை பாக்குற பாக்கியம், ஸ்பர்ஷன், தர்ஷன், சம்பாஷன் எல்லாமே பார்த்து அனுபவிச்ச பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நான் நிறைய எங்க அம்மா ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், பெரியம்மா ஆகட்டும், மாமா ஆகட்டும், அவங்க லீலைகள் சொல்லுவாங்க, அவங்க என்ன நடந்தது சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கிறப்ப நான் நினைச்சேன், ஓ இவங்கெல்லாம் பாக்கியசாலிகளா, நமக்கு அவ்வளோ பாக்கியம் இல்லையா, நமக்கு எதுவுமே மிரக்கல் நடக்கலையே, நாமளும் சுவாமி சுவாமி சொல்றோம், எவ்வளோ நம்ம சுவாமி பத்தி நம்ம நினைக்கிறோம், டே இன் அண்ட் டே அவுட் அதே தானே நினைக்கிறோம், பஜனை பாடுறோம், இதுக்கு நமக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடக்கல வாழ்க்கைன்னு நான் நினைச்சது உண்டு. இப்போ அது நினைப்பேன், ஓ நம்ம அவ்வளோ பாக்கியம் பண்ணல, அவங்கதான் பாக்கியம், சரி அவங்க கதையாவது கேட்கிறோமே, பாக்கியம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அப்படி நினைச்சது உண்டு. 2011 was the very sad year for us. சுவாமி நம்மளை வச்சு பிரிஞ்சிட்டாரு. அதை நினைச்சு அழுது அழுது வருத்தப்பட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா அதே வருஷத்துல என் பொண்ணு அப்பர்ணாக்கு நிச்சயம் ஆயிடுச்சுங்க, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல நான் கொஞ்சம் வருத்தமா இருந்த சமயத்திலும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் நடந்தது. ஆனா சுவாமிக்கு நம்ம இன்விடேஷன் வச்சு சுவாமிக்கு இன்டர்வியூ வாங்கி சேலை வாங்கி பழக்கம், அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. சரி சுவாமிக்கு நம்ம இன்விடேஷன் வச்சுட்டு எல்லாம் புட்டபர்த்தி போகலான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்பினோம். நானும் எங்க அக்கா ராதிகா, என்னோட பெண் அப்பர்ணா, 3 பேரும் கிளம்பினோம். கிளம்பின அப்புறம் எங்களுக்கு ஒரு ரூம் இருக்காங்க, பெர்மனன்ட் ரூம் இருக்குங்க. அது எங்க குப்பம் குடும்பத்தினர் எல்லாரும் ஷேர் பண்ற ரூம். எல்லார்கிட்டயும் சாவி இருக்கும், ஒரு 10 பேருக்கு ஒரு சாவி இருக்கும். நாங்க வர்றப்ப அது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். அந்த சாவி ரொம்ப ப்ரெஷியஸான சாவி. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சாவி பொறி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்னு நீங்க நினைக்கலாம்.
அந்த சாவி வந்து நாங்க எல்லாருமே யூஸ் பண்றதுனால, எப்பவாவது வந்து போறதுனால அது எங்களுக்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு நாங்க வந்து ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். ஸ்டோர்ஸ் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டோம், எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம். அந்த சாவி பர்ஸ் இல்லை. ஐயோ, சாவி பர்ஸ் இல்லையே, இவ்வளோ பெரிய புட்டபர்த்தியில நம்ம எங்க போய் தேடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா தரிசனத்துக்கு போறப்ப நம்ம சின்னதா தான் எடுத்துட்டு போகணும், பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஸோ ஒரு வெரி சின்ன பர்ஸ்ல இந்த சாவியும் ஏதாவது காசு வச்சிருப்போம். அங்க எங்கேயாவது போறதுக்கு அவ்வளவுதான் இருந்தது. நாங்க திரும்பி எல்லாம் நடந்து போனோம், எல்லாம் தேடினோம், ஸ்டோர்ஸ் எல்லாம் பக்கத்துல எல்லாம் தேடினோம், எங்கேயும் சாவி கிடைக்கல, பர்ஸ் கிடைக்கல. திரும்பி லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆர்டிகல்ஸுக்கு போனோம், அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். திரும்பி ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சா பார்த்தா நான் 3 ரவுண்ட் பிரதட்சணம் பண்ணியிருக்கேன் சுவாமியை. கல்யாணம்னா சும்மா வாங்க, பெரிய கல்யாணம் நடத்த போறோம். அதனால அறியாமலேயே நான் 3 ரவுண்ட் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஐயோ கிடைக்கலையே, சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனாலும் கிடைக்கலேன்னு அப்புறம் பயத்துல இருந்து வருத்தம் வந்தது. சுவாமி இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? சுவாமி இருந்தா நம்ம சொன்ன உடனே நமக்கு கிடைச்சிடும், இல்ல சுவாமி இல்லாததுனாலதான் நமக்கு நடந்தது. அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடுச்சு. சுவாமி இல்லைன்னு ஒரு தாட் எங்களுக்கு வந்துட்டே இருந்தது. சரி, கார்பெண்டரை வச்சு அது எப்படியோ லாக்கு திறந்துட்டோம். பட் அந்த சாவி இருந்தாதான் அந்த மற்றவங்க வந்து யூஸ் பண்ணணும். அது நான் லாக் வந்து அப்படியே போட முடியாது, ஓப்பனா வைக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். திரும்பி 2வது நாளும் போய் எல்லா இடத்துலயும் தேடினோம், கிடைக்கல. 3வது நாள் நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நான் வந்து வீட்டுல நிறைய வேலை இருந்தது. சோ நான் ரொம்ப வருத்தமா அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அக்கா நீ ஏதாவது பண்ணுக்கா, இது ஏதாவது லாக் எடுத்துட்டு போய் சாவி பண்ணியாவது கொடுக்காங்க, நான் ஏதாவது பண்ணுக்கா, எல்லாருக்கும் கொரியர் பண்ணணும், எல்லாரும் திட்டுவாங்க என்ன, இந்த மாதிரி சாவி அஜாக்கிரதையா இருக்கேன், உங்களுக்கு பொறுப்பே இல்லையான்னு என்ன திட்டுவாங்க கண்டிப்பா, இது என்னக்கா பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்தேன். அப்பவும் சரின்னு நாங்க சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். கணேஷா கேட் கிட்ட நிக்கிறேன். நின்னுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், அக்கா உனக்கு பெரிய வேலை கொடுத்துட்டு போறேன்க்கா, நான் எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குக்கா, என்னால அதுதான் பாத்துக்க முடியும், இதெல்லாம் பாத்துக்க முடியாதுன்னு. அக்கா நீ வருத்தப்படாம போ, நான் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒரு 10 கீயாவது பண்றேன், ஏதாவது செய்யறேன், நான் கொரியர் பண்றேன்னு சொன்னா பெரிய வேலைங்க, 10 பேருக்கு 10 ஊருக்கு அனுப்பணும். சொல்லிட்டே இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல எனக்கு பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, சென்னைக்கு போற பஸ். அப்ப டக்குன்னு ஒரு ஆள் வராரு. அந்த ஆள் எப்படி இருக்காருன்னா நீங்க மறக்கவே முடியாது, ஹேட் போட்டுட்டு இருக்காரு. ஹேட் போட்ட ஆளை நாங்க பார்த்ததே இல்லை, பர்த்தியிலும் அதுவும் ஹேட் போட்டு ஸ்டைலா நடந்தவங்கள பார்த்ததே இல்லை. ஹேட் போட்டுட்டு வர்றாரு. நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம், என்னம்மா சாவி ஏதாவது தொலைச்சிட்டீங்களா, பர்ஸ் ஏதாவது காணலன்னு சொல்றீங்களா? நாங்க கொஞ்சம் ஷாக்டா பார்த்தோம். ஆமா பர்சில நாங்க பேசிட்டு இருக்கோம் சொன்னா. அந்த கிரே கலர் பர்ஸா? ஆமாங்க. அதுல ஹார்ட் ஷேப்ல டிசைன் இருக்குமா? ஆமாங்க. அதுல 10 ரூபாய் இருக்குமே, அதுல சாவி இருக்குமே. அங்க ஸ்டோர்ஸ்ல அந்த ஆள் கிட்ட போங்க, அந்த ரிசப்ஷன்ல உக்காந்துட்டு இருப்பா, அவங்க கிட்ட கேளுங்க, டெஸ்க்ல இருந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொன்னாரு. எங்களுக்கு டைம் இல்லை இப்ப, நான் வந்து பர்த்திக்கு போற பஸ்ஸுக்கு நான் போகணும். எனக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், என்னடா இது நடக்குமா, இவர் யாரு? ஆனா டைம் இல்லாதனால, அக்கா நீ ஃபர்ஸ்ட் போக்கா, நீ ஓடி போய் ஸ்டோர்ஸ்ல போய் பாருக்கா அங்க இருக்கான்னு. நான் வந்து இப்ப பஸ்ஸுக்கு டைம் ஆறுது, நான் போறேன்க்கான்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் ஓடுறேன், எங்க அக்கா அந்த பக்கம் ஓடுறா. நான் பஸ்ல போய் சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டே இருக்கேன். 10 நிமிஷத்துல அக்கா போன் பண்றா, நீரஜா இந்த மாதிரி நான் அவர் சொன்ன மாதிரியே கேட்டேன், நானும் மறந்துட்டேன் அந்த பர்ஸ் எப்படி இருக்குன்னு. அவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கு. அந்த கலர் ஆஃப் த பர்ஸ் இஸ் கிரே, அதுல டிசைன் வந்து ஹார்ட் ஷேப், 10 ரூபாய். பிகாஸ் எல்லாமே செலவு பண்ணிட்டு நமக்கு 10 ரூபாய் இருந்ததுன்னு எனக்கே தெரியும். அதோட சாவி இருக்குமா, நீ நிம்மதியா போயிட்டு வான்னு சொன்னா. எனக்கு அப்படியே கண்ணில் ஜலம் அப்படி வந்ததுங்க. என்னடா சுவாமி நீங்க இல்ல நாங்க இவ்வளவு நாள் நினைச்சது பொய் ஆக்கிட்டீங்க சுவாமி, நீங்க இருக்கீங்க, நிஜமா நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சந்தோஷம் வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், மிராக்கிள் வேணும் கேட்க கூடாது. மிராக்கிள் முன்னாடி ஒரு சோதனை வரும், அந்த சோதனை ஃபேஸ் பண்றதுக்கும் நமக்கு தைரியம் வேணும். அதனால நம்ம மிராக்கிள்னு கேட்டுட்டேன், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கும் சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, சுவாமி உனக்கு என்ன வேணுமோ நீ கொடு சுவாமி, நான் கேட்க மாட்டேன் சுவாமி, நான் சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன்.